இன்றைய தியானம். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனார். சங்கீதம் 118:14. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானார் என்று சொல்லி எழுதுகிறார். இந்த சங்கீதத்தை தாவீது எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சங்கீதம் 18 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறக்குறைய அந்த வார்த்தைகளை தாவீது பயன்படுத்தினதை நாம் கண்டுகொள்ள முடியும். சங்கீதம் 18:2 வாசித்து பாருங்கள். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கு, சவுலின் கைக்கு கர்த்தர் நீங்களாக்கி விடுவித்த பொழுது தாவீது இந்த வார்த்தைகளை பாடலாக பாடியிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுதினமும் சத்துருக்களால் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் தாவீதை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து அவர் எப்படி அந்த நேரத்தில் சத்துருவை மேற்கொள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை தன்னுடைய நாவினால் வாயினால் அறிக்கை செய்து சத்துருவை மேற்கொண்டார் என்பதற்கு அடையாளமாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அநேக பாடல்கள் இந்த சங்கீத புஸ்தகத்தில் தாவீதின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அனுதினமும் உலகம், மாமிசம், பிசாசு, இன்னும் நம்முடைய சரீர பலவீனம், என்னென்ன காரியத்திலேயோ நம்ம போராடி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் தாவீது சொன்னது போல கர்த்தர் தான் என் பலன், அவர் தான் என் கீதம், அவர் தான் என் இரட்சிப்புமானார் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்யும் பொழுது நம்ம நிச்சயமாகவே எல்லா சத்துருக்களின் கைக்கும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி விடுவித்தார்னு தாவீது போல சாட்சி சொல்ல முடியும். நீங்கள் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால், மோசேயும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வராங்க. அப்போ அவங்க பாடுறாங்க பாருங்க, கர்த்தரை எப்படி புகழ்ந்து. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 2-6 வரை உள்ள வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்தில் தள்ளிவிட்டார், அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள், ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது, கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டதுன்னு பாடுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனும் நமக்கு முன்னால் சிவந்த சமுத்திரம் போன்ற பிரச்சனைகள் காணப்பட்டாலும், யோர்தான் போல இருந்தாலும், எரிகோ போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பெலிஸ்தியர்கள், அமலேக்கியர்கள், மீதியானியர்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு முன்பாக வந்து நம்மளை வேதனைப்படுத்திக்கிட்டு இருந்தாலும், நாமும் கூட கர்த்தர் என் பலன், என் கீதம், என் இரட்சிப்புமானவர் அப்படின்னு சொல்லி நாமும் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, எளிதிலே சத்துருவை மேற்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தருவார். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரத்துக்கு நேராய் வருவீர்கள் என்று சொன்னால் 17ஆம் வசனத்தில் கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாமா? இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். யாருக்கு எழுதுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி சொல்கிறார். என் மகளே, என் மகனே, நித்திய ரட்சிப்பினால் நான் உன்னை ரட்சிப்பேன், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். இதை ஏசாயா 45:22-25 வரைக்கும் உள்ள வசனத்தையும் வாசித்து பாருங்கள். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னா என்னை நோக்கி பாருங்கள், அப்போதான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நான் தான் தேவன், வேறொரு தேவன் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். நானே தேவன். 23 முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை
என்கிறார். கர்த்தர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். நம்ம உலகம் முழுவதில் இருக்கிற எல்லா மக்களும் அவரிடத்தில் வந்து சேரும் நாள் மிக சமீபம். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இது நிறைவேறப் போகிறது. இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தர் நமக்கு பலன், நமக்கு கீதம், நமக்கு ரட்சிப்புமாய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். தாவீதின் தேவன் எங்கள் ஒவ்வொருவருடைய தேவனாய் இருந்து சங்கீதம் 118:14 படி கர்த்தர் எங்கள் பலனும் எங்கள் கீதமுமாய் எங்கள் ரட்சிப்புமாய் இருக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே இன்னும் அநேகர் ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களப்பா. கர்த்தாவே, நீர் அவளுக்கு பலனாயிரும், அவளுக்கு ரட்சிப்பாயிரும், அவளுக்கு கீதமாயிரும். இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வரும்பொழுது பாடினதான அந்த பாடலை போல நாங்களும் ஒவ்வொரு போராட்டங்களை கடந்து வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் எங்கள் பலன், கர்த்தர் எங்கள் கீதம், கர்த்தர் எங்கள் ரட்சிப்புமாயிருக்கிறார், அவரே எங்கள் தேவன் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் உயர்த்த உதவி செய்யும். யுத்தத்தில் வல்லவரை கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யப்பா. உங்கள் வலது கரத்தின் பலத்தினால் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உம்முடைய வலது கரத்தினாலே பகைஞனெல்லாம் நொறுக்கி போட்டீரே. எங்களுடைய சத்துருக்களை நொறுக்கி போட்டு எங்கள் வாயினாலே கர்த்தரை துதிக்கும் வார்த்தைகளை வைத்து உங்கள் நாமத்துக்கு மகிமையாய் சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமேன்.